தூங்குவதற்கு முன் பாட்டு, தூங்கி எழுந்தது பிறகு முன் பாட்டுன்னு சொல்ற மாதிரி நிறைய தாயினுடைய தாலாட்டு கேட்டு பல பேர் தூங்கிட்டாங்களோ இல்லையோ, ஜானகி அம்மாருடைய தாலாட்டு கேட்டு பல பேர் தூங்கின முதல் இப்படியா காலம் பூமாறப்ப இவங்க அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. அவங்க பாடுறத நிப்பாட்டி குறைச்சி தரும். அதனால அன்னைக்கு பெருசா இல்லை. இளையராஜா அவர்களை நம்ம வந்து கொண்டாடுறப்ப எஸ்பிபி ஜானகியும் சேர்ந்து வந்துருவாங்க. ஜானகி அம்மானா அவங்களுடைய பாடல்களை பூரா முழுவதுமாக ஒரு மியூசிஷியன் யூனியன்ல இருந்து தொகுத்து பாடக்கூடிய புதிய பாடகர்களுக்கான ஒரு சினிக்கார நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள் ஜேர்னலிஸ்ட் சுபீர் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது ஜானகி அம்மா முந்தா நேத்தி வந்து மைசூர்ல அவங்க காலமானாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் முன்னாலேருந்தே இருந்ததா இல்லை எப்படி சார்? இல்லை, நேற்று கூட நம்ம தெரிஞ்ச ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு பதிவு போட்டிருந்தார். உண்மையாகவே ஜானகி அம்மா இறந்தார். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல முறை வந்து அவங்க இறந்து போனதை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரப்புச்சு. உண்மையிலே இறந்தார். வயோதிகம் ஒரு காரணம். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் பாடாமல் தான் இருந்தாங்க. ரெஸ்ட்ல ஓய்வில் தான் இருந்தாங்க. உடல்நிலை முடியாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று காலமாயிட்டாங்க. அரசு மரியாதையோட கர்நாடக அரசாங்கம் அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இழப்பு தான். இசை துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை போட்டிருந்த இரங்கல் கவிதை. அது வந்து பார்த்தீங்கன்னா, கானக்குயிலே காலமானாயா, அரை நூற்றாண்டுகள் ஆறுதல் அடங்கி விட்டாயா, சிங்கார வேலனே தேவாவில் நாதஸ்வரத்தை வென்று காட்டிய கீதவாணியே, முடிந்து விட்டதா உன் மூச்சு, தாய்மை தமிழாய் காதலாய் கருணாயாய் கண்ணீராய் புன்னகையாய் எங்கோடு கலந்த பாட்டரசி உனக்கு மரணமா அப்படின்னு போட்டிருந்தார். கடைசி நிறைய போட்டிருக்கார். அது கடைசியா நாதம் என் ஜீவனை என்றாயே, உன் நாதம் இங்கு இருக்கிறது, ஜீவன் எங்கே அப்படின்னு போட்டு நிறைய அதை ஒரு கவிதைகள் போட்டிருந்தார். உண்மையை சொல்ல போனா தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, தென்னிந்திய மொழிகளுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். கிட்டத்தட்ட 40,000 பாடல்கள். 40,000 பாடல்னா வந்து எண்ணி பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. இளையராஜா இருக்கிற அந்த இசை சம்பந்தமான விஷயத்துல இவங்களும் தொடர்ந்தே தான் வருவாங்க. எஸ்பிபி இளையராஜா, எஸ்பிபி ஜானகிங்கிற அந்த காம்பினேஷன் எவர்கிரீன் காம்பினேஷன். அது வந்து மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன். இன்னைக்கு உலகத்துல தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இவங்களுடைய பாடல் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருப்பாங்க. ஒரு கேசட்டாவா இருக்கலாம், சிடியா இருக்கலாம், பென்ட்ரைவ்ல இருக்கலாம், அவங்களுடைய மொபைல்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்கும். தொடர்ந்து காலையில் உன்னுடைய தூங்குவதற்கு முன் பாட்டு, தூங்கி எழுந்தது பிறகு முன் பாட்டுன்னு சொல்ற மாதிரி நிறைய தாயினுடைய தாலாட்டு கேட்டு பல பேர் தூங்கிட்டாங்களோ இல்லையோ, ஜானகி அம்மாருடைய தாலாட்டு கேட்டு பல பேர் தூங்கின ஜெனரேஷன்லாம் இருக்கு. அப்படி ஒரு பெரிய இழப்பு அது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் அந்த குண்டூர் பக்கத்துல பிறந்தவங்க. ஒரு சிறு வயதுல இருந்தே வந்து அவங்க மாமா ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு. அது மோனோ ஆக்டிங்காக போறாங்க. போனவனே அங்க வந்து உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நடிக்கிறதுக்கு வந்து அந்த காலகட்டங்கள்ல பாடிதான் நடிக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல பாடி நடிக்கணும். அப்படி பாடி நடிக்கிறப்ப இந்த குரல் வளம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து பாட வைக்கிறாங்க. ஆனா முறைப்படி அவங்க சங்கீதம், கர்நாடக சங்கீதம் கத்துக்கல. ஆனா அவங்க கர்நாடக சங்கீதத்தை மையப்படுத்திய பாடல்களை அவ்வளவு புறமா தான் படிப்பாங்க. ப்ராப்பரான ஒரு கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு அவங்க பாடினா கூட அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்காது. ஆனா அதை விட பெர்ஃபெக்டா இருப்பாங்க. சமீபத்தில் அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூ கூட வைரலா எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரலை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது நம்ம பெருசாவெல்லாம் அவங்க சொல்லலாம். பெருசாவெல்லாம் அழட்டிக்கல. வந்து பாத்தீங்கன்னா, நான் அதிகமா சில் வாட்டர் குடிக்கிறது இல்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இல்லை, பொல்யூஷன் அதிகமா இருக்கிறது இல்லை, மற்றபடி நான் பெருசாலாம் அதை அழட்டிக்கிறது இல்லை. அது காட் கிஃப்ட். அந்த குரலை கடவுள் கொடுத்தாரு, கடவுளே பார்த்துக்கிறாங்க அவங்க சொல்றாங்க. கடவுள் கொடுத்த குரல் அது அவங்களே பார்த்துக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு. ஒரு பெரிய இழப்பு தான். 40,000 பாடல் அப்படிங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிறத பார்க்கணும். எஸ்பிபி ஜானகி அவங்க காம்பினேஷனுங்கிறது எவர்கிரீன் சாங். ஆனா அந்த எஸ்பிபியை அறிமுகப்படுத்தி ஜானகி அம்மாங்கிறது பல பேருக்கு தெரியாது. அப்படியா? ஒரு ஸ்கூல் காலேஜ் காம்படிஷன் கெஸ்டா போறாங்க. அங்க இவர் பாடுறாரு, பாலசுப்ரமணியம் பாடுறாரு. பாலசுப்ரமணியம் அவங்க சொல்லுவாங்க பாலசுப்ரமணியம் அப்படிம்பாங்க. அவங்க சொல்ற ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க, பாலசுப்ரமணியம் அப்படிம்பாங்க. அது வந்து பாடுறப்ப இந்த பையன் நல்லா பாடுறாரு அப்படின்னு வந்து அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் கொண்டு பல நடனங்கள்ல சொல்றாங்க. பின்காலத்துல வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அவங்க காம்பினேஷன் ஒரு எவர்கிரீன் காம்பினேஷனா மாறி போச்சு. ஸ்டேஜ்ல அவங்க ரெண்டு பேரும் பாடுறதுக்குனே ஒரு தனி ரசனையில சென்டிமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விதிகினி விளையாட்டு தான். விதிகினி விளையாட்டுன்ற படம் தான் அவங்க முதல்ல பாருங்க. அந்த படத்தினுடைய டைட்டிலே பாருங்க, விதிகினி விளையாட்டு. அந்த மாதிரி இவங்க நிறைய சென்டிமெண்ட்ஸ் உடைச்சிருக்கிறாங்க. தாலாட்டு பாட்டா இருக்கட்டும், காதல் பாட்டா இருக்கட்டும், அந்த எமோஷனல்
டெலிவரி பண்றது, அதெல்லாம் வந்து நீங்க வந்து காதல்னா அதுல எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்கோ அத்தனையும் குரல்ல கொடுப்பாங்க. கரெக்ட். ஆனா இவங்கள்ட்ட என்ன பிளஸ் என்னன்னா, ஒரு சிலை பாடுவதை போல இருக்கும், எந்த ரியாக்ஷனுமே இருக்காது, ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆர்ப்பாட்டமே இருக்காது. கரெக்ட். நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல். ஹரிஹரன்லாம் பாத்தீங்கன்னா மேடையிலேயே அப்படின்னு உருண்டு பிறண்டு பாடுவார். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல். ஆனா இவங்க வந்து சிலை மாதிரி நிற்பாங்க. இவங்கதான் பாடுறாங்களா, இங்க இருந்து அந்த குரல் வருதா, இவ்வளவு எக்ஸ்பிரஷன் இந்த வாயில இருந்தா வருதாங்கிற மாதிரி நம்ம அலட்டல் இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம பாடுவாங்க. ஒரு பையன், அவரும் கூட இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், அவர் பையனுடைய நினைவு நிகழ்ச்சியா ஏதோ ஒன்று பண்றதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. அப்ப திடீர்னு இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்து போனது பிறகு ஒரு பெரிய இழப்பு தான். ஓகே. ஏன்னா நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், அந்த தாலாட்டு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து அவங்க பாடிப்பாங்க. உதாரணத்துக்கு அழகிய கண்ணை பாட்டு, அந்த பாட்டுலாம் லைக் இப்ப கேட்கும் போதுமே ஒரு தாலாட்டு அப்படிங்கிற, அதை தாண்டி அந்த ஒரு குழந்தை குரல் வந்து கடைசி வரைக்கும் மாறாமலே தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்ன சின்ன அந்த குயில் குரலா இருக்கட்டும், குழந்தை குரலா இருக்கட்டும், அது அப்படியே தான் இருந்துச்சு. அதை தாண்டி இங்க ஒரு விஷயம் ஒன்று பாக்குறாங்க சார், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு ஒரு மீடியாவோட லைட் ரொம்ப அதிகமா வருது, இவங்க ஒரு லெஜெண்டரி சிங்கர், ஆனா இவங்களுக்கே அந்த மீடியா லைட் அதிகமா வரல அப்படிங்கிற ஒரு பாரு. ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டுல இல்லாம அங்க இருந்ததுனாலயா, இல்ல இங்க இருந்துதான் இதே மீடியா? அன்னைக்கு சோசியல் மீடியா காலம் இல்ல, இவங்க வந்து பாடுறதை நிப்பாட்டுற காலம் ஒரு 10 வருஷத்துக்கு நிப்பாட்டாங்க. பெருசா பாடுற ரொம்ப ரேரா தான் பண்ணாங்க. கடைசியா அந்த தனுஷோட வேலையில பட்டதா இல்ல படிப்பாங்க. அம்மா சாங் அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்க பெருசா இல்ல. சோசியல் மீடியா காலம் பூமா இருப்ப இவங்க அப்படியே டவுன் ஆயிட்டாங்க. அவங்க பாடுறதை நிப்பாட்டி குறைச்சிட்டு, அதனால அன்னைக்கு பெருசா இல்ல. நீங்க வந்து வரைக்கும் ஒரு அதிகபட்சமா ஒரு பேப்பர்ல, மேகசின்ஸ்ல, வீக்லி மேகசின்ஸ்ல ஒரு இன்டர்வியூ வரும், மற்றபடி பெருசா இருக்காது. நீங்க பாடல் கேட்கறதுக்கு அந்த காலங்கள்ல ரொம்ப ரேர், ரேடியோல கேட்கலாம். அதுக்கு பிறகு 90s காலகட்டத்துக்கு பிறகு டிவி வந்ததுக்கு பிறகு ஒளியும் மொழியும், அந்த ஒளியும் மொழியும்ல புது பாட்டு வரப்போதா பழைய பாட்டு வரப்போதான்னு அவரோட பாத்துட்டு இருந்த காலம். அப்புறம் சித்திரகாரன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க டிடில. அதுல வந்து எல்லா லாங்குவேஜ் பாட்டு வரும், அதுல ஒரு பாட்டு மட்டும் தமிழ் பாட்டு வரும். அது ஒரு சில வாரம் வராது. நம்ம பாடல் கேட்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயம். அப்ப அந்த பாடலை பல காலகட்டங்கள்ல அது நடிகரே பாடுறாங்கன்னு கேட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. எம்ஜிஆர் பாடுறாங்க, எம்ஜிஆர் பாடுறாங்க, சிவாஜி பாடுறாங்க, சிவாஜி பாடுறாங்க, சரோஜாதேவி பாடுறாங்க. அப்ப அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கான இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு 90s காலகட்டத்துக்கு பிறகு அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, ஸ்டேஜ் ஷோ பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க முகமே தெரிய ஆரம்பிக்கும். சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க நிறைய அந்த மாதிரி மியூசிக் ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க இப்படி எல்லாம் ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, இவங்க தான் அந்த பாட்டுலாம் அந்த முகமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. புரியுது. அப்ப விஷுவல் மீடியா வந்ததுக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சமா 90s பிறகு குறைச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பெருசா வந்து இவங்களுடைய முகம் பெருசா அறியாம போச்சு. அதுக்கு பிறகு சேட்டலைட் காலம் வந்ததுக்கு பிறகு நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய எடுத்து போட ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸே தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஐ மீன் அவங்களோட இரங்கலே சொல்றேன் நான். இரங்கலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்கியராஜா அவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளாடி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு வைடரான ஐ மீன் மீடியாஸ் அங்க போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுவே நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அங்க இறந்தார். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அவங்க ஒருவேளை சென்னையில இருந்தாங்கன்னா நீ கண்டிப்பாக முக்கிய பிரமுகர்கள் போயிருப்பாங்க, அது பெரிய அட்டென்ஷன் இருக்கும். அவங்க பாடிய பாடல்கள் அதிக பாடல் வந்து தமிழ்ல தான் பாடிருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவங்க பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. கரெக்ட். அவங்க ஆந்திரா மாநிலத்தில் பிறந்தவங்க, தமிழ்நாட்டில் வாழ்ந்தவங்க, இறந்து போனது கர்நாடகாவில். அது ஒரு வகை இல்லாம போயிருக்கலாம். ஆனா கர்நாடக அரசுமே அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அரசு மரியாதையோட அடக்க மாட்டாங்க. ஒருவேளை அவர் தமிழ்நாட்டுல சென்னையில எங்கேயோ அவங்க இறந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இதுவே ஒரு பெரிய மக்கள் போய் அஞ்சலி செலுத்திருப்பாங்க. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 96 படத்தில் வந்து அந்த ஜானுவோடைய கதாபாத்திரம் ஜானகி அவர்களுடைய பாடல்கள் மட்டும் தான் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் அந்த கேள்வி முன்னெடுத்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்குங்க, இன்னைக்கு வந்து 90ஸ்க்கு பிறகு பிறந்த பலருமே வந்து அந்த ஏதாவது ஒரு நாளாவது அந்த பாட்டை கேட்டுருவாங்க. அவங்களுடைய பாட்டு ஏதாவது வழியில, அது காதல் பாட்டா இருக்கட்டும், அது வந்து தத்துவ பாடலா இருக்கட்டும், தாலாட்டு பாட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வழியில அவங்க கனெக்ட் ஆயிருப்பாங்க. அப்ப இளையராஜா கூட இவங்களும் சேர்ந்து வருவாங்க. இளையராஜா அவர்களை நம்ம வந்து கொண்டாடுறப்ப எஸ்பிபி ஜானையும் சேர்ந்து வந்துருவாங்க. அதுக்கு பிறகு அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நம்மளோட கனெக்டா இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியா முழுவதும் அவங்களை வந்து கொண்டாடினாங்க. அத்தனை பேர் வேலைகள் போட்டிருக்காங்க. கங்கை அமரன் அவர்கள் பாடியும் போட்ட இல்ல, நான் சொல்றது அவங்க கூட தொடர்பு உள்ளவர்கள், ஒர்க் பண்ணவங்க கிடையாது, சாமானிய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டிவி ஃபுல்லாவே அதுதான். யாரை பார்த்தாலும் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்களுடைய பாட்டை எடுத்து போட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு அஞ்சலிங்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு அஞ்சலி செலுத்திருக்காங்க. பட் அவங்க இங்க இறந்துருந்தாங்கன்னா அது வந்து வேற மாதிரி
இன்னும் இதை சிறப்பாக நடந்திருக்கும். அது ஓகே ஓகே, அந்த அந்த ஒரு விஷயம் தான். ஆமா, அங்க இல்ல, அங்க யாரும் அவ்வளவு தூரம் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. புரியுது. அதை தாண்டி இந்த அரசு மரியாதை இருக்குல்ல, அது சமீப காலங்கள்ல ஒரு டிஸ்கஷனாவே மாறிக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பாரதிராஜா அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்ததா இருக்கட்டும், பாக்கியராஜ் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கறதா இருக்கும், இப்ப ஜானகி அம்மா அவர்களுக்குமே அரசு மரியாதை கொடுத்திருக்காங்க. அரசு மரியாதை எல்லாருக்கும் கொடுத்துடுறீங்களா, நடிகர்கள் எல்லாருக்கும் எப்படி நீங்க அரசு மரியாதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு தரப்பினர்கள் வந்து இவங்க கலைக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க, அதனால இவங்க அரசு மரியாதை இவங்களுக்கு ஏற்புடையதான் அப்படிங்கிறது. இன்னொரு தரப்பு வந்து இல்ல, இது ஏற்புடையது கிடையாது, ராணுவ வீரர்களுக்கும் இல்ல விருதுகள் பெற்ற வீரர்களுக்கும் இல்ல விருதுகள் பெற்ற மனிதர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் தான் வந்து இங்க அரசு மரியாதை கொடுக்கணும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசு மரியாதை வந்து இறந்தவர்களை கண்ணியப்படுத்துறது, அவங்களை வந்து ஒரு மரியாதை செலுத்துறது. இப்ப சமீபத்துல போன அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, உடல் உறுப்பு தானம் பண்றவங்களுக்கும் அரசு மரியாதை அது கொடுத்தாங்க. அப்ப இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பங்காற்றியவர்களுக்கான ஒரு மரியாதை தான். பிரபஞ்சன் இறந்து போனாரு, எழுத்தாளர் பிரபஞ்சன் இறந்து போனாரு. அப்ப பாண்டிச்சேரி அரசாங்கம் அவருக்கு அரசு மரியாதை அடக்கம் பண்ணாங்க. சமீபத்துல ஒரு புவியரசு எழுத்தாளர் புவியரசு இறந்து போனாரு. இன்னைக்கு இவர் இறந்து போயிருக்கிறார், அவருக்கும் அரசு மரியாதை கொடுத்தாங்க. வெக்கை படத்துடைய வெக்கை நாவலுடைய ஆமா, பூமணி அவரோட இறந்திருக்கிறார், அவருக்கான அரசு மரியாதையும் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது வகையில கலையின் வடிவமாக இலக்கியத்தின் வடிவமாக ஏதாவது வகையில பங்காற்றியவர்கள். அப்ப அரசு மரியாதை வந்து எல்லாரும் கொடுக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, பிரச்சனை கிடையாது. ஜானகி அம்மா கொடுத்துருக்காருன்னா கர்நாடக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க 4 முறை தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தென்னிந்தியா நைட்டிங்கல்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு அரசு மரியாதையோட சேர்ந்து என்ன தவறு இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இலக்கியத்தின் வழியாகவோ சினிமாவின் வழியாகவோ பாடலின் வழியாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தவர்கள் ஒரு சாதனையாளர்கள், அவர்களுக்கான ஒரு மரியாதைங்கிறது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. ஆனா இந்த டிஸ்கஷன் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த சமீப காலங்கள்ல தான் இந்த டிஸ்கஷன், இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன் வந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இப்ப சமீப காலங்கள்ல திரைப்படங்களுக்கு நீங்க வந்து அரசு மரியாதை கொடுக்குறீங்களே, இதை சரியா ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டு இல்ல, அவங்க தொடர்ந்து இது வருது இல்லையா? பாரதிராஜா இருந்தாரு, அப்புறம் பாக்கியராஜா இருந்தாரு, அப்புறம் எழுத்தாளர்கள் இந்த மாதிரி இறங்குறவங்க அவங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து இந்த இதுக்கான ஒரு இதே போயிடும். இதுக்கு அரசு மரியாதைங்கிறது ஒரு முக்கியமான விவிஐபிஎஸ் கொடுக்கறது, தனித்துவமான நபர்களுக்கு கொடுக்கறது, இப்படி எல்லாரும் கொடுத்தா என்ன ஆகுறதுன்னா இவங்களும் ஏதாவது ஒரு வகையில பங்காற்றியவர்கள் தாங்க கண்டிப்பா, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது தவறு இல்லை. ஆனா அது வந்து தொடர்ந்து பேக் டு பேக் வர்றதுனால ஒரு விமர்சனம் ஆகுது. வரிசையா நடந்துருச்சு. இப்ப 4 சம்பவம் நடந்துச்சு. புவியரசு நடந்திருக்கு, பூமணி அவர்களுக்கு நடந்திருக்கு, பாக்கியராஜுக்கு நடந்திருக்கு, பாரதிராஜாவுக்கு நடந்திருக்கு. வரிசையா நடந்ததுனால அவங்களுக்கு தொடர்பா தெரியுது. அது இல்லைன்னா அது எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நீங்க இந்த அரசு மரியாதைன்னு பிரபலமான ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் இன்னைக்கு வந்து உதிரி பூக்களா இருக்கட்டும் பல படங்களுக்கு ஒளிப்பதிவு பண்ண, கடைசியா ஜீன்ஸ் படத்துக்குலாம் அவர் தான் ஒளிப்பதிவாளர். பட் அவர் இறந்து போனதுக்கு பிறகு அங்க இறந்து போனப்ப கடைசியில அவர் அடக்கம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-30 பேர் தான் இருந்தாங்க. அவர் இறந்து போனதே பெரிய செய்தியா தெரியாம போச்சு. சோசியல் மீடியா அப்பதான் உருவாக்கிட்டு இருக்க காலம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஒரு முக்கிய நபர்களை வந்து அடையாளப்படுத்திட்டாங்க, ஞாபகப்படுத்திட்டாங்க, அவங்க நினைவுகளை பகிர்ந்துறாங்க. அதுக்கான இடம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அவங்களுக்கான ஒரு மரியாதை அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. தவறு எதுவும் கிடையாது. புரியுது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன பேசுறாங்க அப்படின்னா, பாரதிராஜா அவர்களுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் ஜானகி அம்மா அவர்களுக்கும் இங்க நம்மளுடைய தமிழ் சினிமா சார்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தணும், அவங்களை கௌரவிக்கிற விதமா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ ஜானகி அம்மானா அவங்களுடைய பாடல்களை பூரா முழுவதுமாக ஒரு மியூசிஷியன் யூனியன்லேருந்து தொகுத்து பாடக்கூடிய புதிய பாடகர்களுக்கான ஒரு பாடமாகவே வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன் காமிச்சிருப்பாங்க. அது குழந்தை குரலாக இருக்கட்டும், ஒரு பெரியவங்களுடைய குரலாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸ்பிரஷனுமே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த இசை சம்பந்தமான படிக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக வைக்கலாம். ஒரு பாடக்கூடியவங்களுக்கு அதாவது மியூசிஷியன் யூனியன்ல இருந்து அவங்க வைக்கணும். பாரதிராஜா அவர்களுடைய பாடங்கள், பாக்கியராஜனுடைய திரைக்கதைகளை இயக்குனர் சங்கத்துல வந்து ஒரு அவங்களுடைய ட்ரிபியூட் ஒரு நாள் விழா எடுத்துட்டு மட்டும் போயிடக்கூடாது. அதை அடுத்த தலைமுறைகள் கத்துக்கிறதுக்கான ஒரு பாடமாக வைக்கணும். ஒருவேளை அதை வந்து ஆவணப்படுத்தினாலும் சரி, புத்தகமா பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வடிவத்துல ஒரு புதுசா டைரக்டர் வராரு, ஒரு கதை பண்றாரு, அந்த கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போறோம்னு தெரியல. பாக்கியராஜனுடைய படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இல்ல அவர் எப்படி அந்த படத்தை மூவ் பண்ணிருக்காரு, அந்த கதை எப்படி மூவ் பண்ணிருக்காரு, ஒரு கிளைமேக்ஸ் ஸ்டக் ஆகி நிக்குது, அந்த கிளைமேக்ஸ் எப்படி ஒரு ஓப்பன் பண்ணிருக்காரு, இன்டர்வல் பிளாக் எப்படி வச்சிருக்காரு, ஸ்கிரீன் பிளே எப்படி நகர்த்தி கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத அது பார்க்கலாம். பாரதிராஜா அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு காட்சி எப்படி ஒரு விஷுவலா மேக் பண்ணிருக்காரு, எத்தனை ஷாட்ல வந்து டெலிவரி பண்ணிருக்காரு, அதை நீங்க டீடைலிங்கா ஒரு படம், ஒரு ஆவண படமாவோ ஒரு புத்தகமாவோ போட்டு அந்தந்த சங்கங்கள்
அதை வந்து படுத்தினா அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய சினிமா ஆர்வலர்களுக்கு, சினிமாவை படிக்கக்கூடியவர்களுக்கு, விஸ்காம் படிக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். ஒரு நாள் விழாங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நாள் விழாவை நடத்தி அன்னைக்கு எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு அவங்களுடைய புகழை பாடிட்டு போறதுனால என்ன பயன்? அவளுக்கு முழுவதுமாக ஒரு ட்ரிபியூட் அப்படின்னா அவருடைய சாதனைகளை நீங்க வந்து ஆவணப்படுத்தணும். அது எழுத்தின் வடிவமாகவோ விஷுவலாகவோ அதாவது ஒரு பொக்கிஷமா நீங்க வச்சா தான் ஒரு தலைமுறைக்கு அது பயன்பெறும். அதை செஞ்சாலும் நல்லா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு நன்றி சார்.